எண்ணும் எழுத்தும். Classes 4 and 5, 5th module, The World of Words. Day 1ல Class 4 students கிட்ட books, library and importance of reading இத பற்றி bilingual டிஸ்கஸ் பண்ணிட்டு ட்ரெஷர் ட்ரோவ்ன்ற போயமை ரீட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸை அதில் வர்ற ரைமிங் வேர்ட்ஸை கண்டுபிடிச்சு சத்தமாக ரீட் பண்ண சொல்லி அந்த வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லுங்க. இதே போல கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட earthworm அண்ட் பட்டர்ஃப்ளை பிக்சர்ஸை 1 by 1 காட்டி அதை பற்றி சில கொஷின்ஸ் கேட்டு இட் இஸ் அ worm or it is a butterfly, do you like it, why do you like it or why don't you like it அப்படின்னு கேட்டு earthworm பற்றி பேசி farmer's friend போயமை ரீட் பண்ணிட்டு ரைமிங் வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லுங்க. At the end of these activities, ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் கிரிட்ல கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண கைட் பண்ணுங்க. இதையே 5 டேஸ்க்கும் ஃபாலோ பண்ணுங்க. டே 2. டே 1ல கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரெஷர் ட்ரோவ் போயமும் கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் போயமையும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி தான் டே 2ல இருக்கு. இதுக்காக இங்க கொடுத்திருக்கிற கொஷின் கார்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கார்ட்ஸை 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எழுதி ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்ஸா டிவைட் பண்ணி when, what and why அப்படின்னு நேம் பண்ணுங்க. ஒரு குரூப்ல இருந்து when கொஷின் கார்டு வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டை அந்த கொஷினை சத்தமா ரீட் பண்ண சொல்லி இதுக்கான ரெஸ்பான்ஸ் கார்டு வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டை ஃப்ரண்ட்ல வர சொல்லி ரீட் பண்ண சொல்லுங்க. இதே போல மற்ற குரூப்ஸுக்கும் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ போயம்ல வர்ற வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸை 1 டே முழுக்க ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அந்த போயமை கான்ஃபிடென்ட்டாக ரீட் பண்ணுவாங்க. டே 3ல ஃபைண்ட் த பேரண்ட்ற ஆக்டிவிட்டியில் சிங்குலர் கார்ட்ஸை டீம் ஏக்கும் ப்ளூரல் கார்ட்ஸை டீம் பிக்கும் கொடுத்து டீம் ஏல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் அ பாய் அப்படின்னு சொன்னா டீம் பில இருந்து அதுக்கான ப்ளூரல் கார்டு வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் தீஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதே போல எல்லா கார்ட்ஸுக்கும் ப்ராக்டிஸ் கொடுங்க. அடுத்த ஆக்டிவிட்டி 3Bலையும் அனதர் செட் ஆஃப் கார்ட்ஸுக்கு இதே போல ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுங்க. டே 4. இங்க பெல்மனிசம் அப்படின்ற ஆக்டிவிட்டியில ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டா வந்து 2 கார்ட்ஸ் எடுக்கும்போது அது கரெக்ட் பேரா இருந்தா கார்ட்ஸ்ல வர்ற வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். இல்லனா கார்ட்ஸை அதே இடத்துலேயே வைக்கணும். பிறகு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிட் பாக்ஸ்ல இருக்கிற ப்ளூரல் லிஃப்ட் அப்ஸ் போர்ட் கேமை விளையாட ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இந்த 2 ஆக்டிவிட்டீஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் அண்ட் மெனி அதாவது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் நவுன்ஸை ரீட் பண்ணி வேரியஸ் சிச்சுவேஷன்ல பேசவும் எழுதவும் கத்துக்கிறாங்க. ஒன் அண்ட் மெனின்ற சாண்ட்டை கிளாஸ் ரூம் வால்ல டிஸ்பிளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 5th டேல இட் இஸ் யோர் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 டேஸ்ல மிஸ் பண்ண ஆக்டிவிட்டியோ இன்கம்ப்ளீட் ஒர்க் ஷீட்ஸோ ரெமிடியல் டீச்சிங்கோ அல்லது சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கையோ இதுக்காக உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். அட் த எண்ட் ஆஃப் திஸ் மாடியூல் ரெயின்போ ஸ்டார்ஸ் இருக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Meet you all in the 6th module. Thank you.